his advice is always is don't believe in my words. If you want to invest, you invest. Adults அதான் அப்போ நம்ம எண்ட் ஆஃப் த டே அப்புறம் சொல்லக்கூடாதுல்ல. Very good morning, my dear people. Today we are going to act skit something on pregnancy day something. இதை நான் மார்க் பண்ணுறதே ஒரு கோலுக்காக தான். பட் தட் டாஸ்க் எவ்ரி திங் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டிங் எவ்ரி சிங்கிள் டே. பட் இதை மார்க் பண்ணுறது கூட எனக்கு நேரம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் இங்கே மார்க் பண்ணது கடைசியில். இது இஸ் ஜூலை. ஆகஸ்ட்டுக்கு நான் இன்னும் அதை மாற்றவே இல்லை. லெட் மீ ஃபஸ்ட் சேஞ்ச் திஸ். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். இன்னைக்கு பண்ணலையே பண்ணணும். அது அங்கே இல்லை, ஃபைலில் இருக்குது. Two, three, four. இவனை ஃபஸ்ட் அடிக்கணும். டடம் டா. ஐ தாட் ஒன்ஸ் லைக் சேவ் பண்ணிட்டே பணம் வந்தால் அது லாங் லாஸ்டிங் நிற்காதுன்னு ஐ ஸ்டார்டட் டு இன்வெஸ்ட் இன் சம் அதர் திங்ஸ் டூ. பிகாஸ் இன்வெஸ்டிங்லே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது நீங்கள் இப்போதைக்கு எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு லைக் நான் எனக்குள்ளே யோசித்து பார்த்துட்டு உட்காந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒருத்தவன் இருக்கான், மிஸ்டர் மேத்யூ ட்ரேடர். அவன் தான் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு. பட் his advice is always is don't believe in my words. If you want to invest, you invest. Adults அதான் அப்போ நம்ம எண்ட் ஆஃப் த டே அப்புறம் சொல்லக்கூடாதுல்ல, நீ தானே சொன்னா தான் இன்வெஸ்ட் பண்ணனால லாஸில் போயிடுச்சு பேசக்கூடாதுல்ல. அதனால தான் when you are getting advice from any investors or any person, don't blame them if your stock goes low or less rating something, I don't know. ஸோ அதனால தான் அதை நான் கன்சல்ட் பண்ணி அவன்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி how much you can buy even one stock on a day, just cost 80-90, that's it. ஸோ அதனால தான் நானும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தட் இஸ் கம்ப்ளீட்லி குட். I don't know whether we will wake up at tomorrow, but for the safety purpose, like சேவ் பண்ணிட்டே இருந்துருவோம். அதை எடுத்து சம்பாதிச்சதுக்கு நமக்கு ஒரு பக்கத்தில் ஒரு எங்கேயாச்சும் ஹெல்ப் பண்ணணும்ல, இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா கூட சேவ். ஐ வுட் சே லைக் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ், இன்வெஸ்டிங் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ சேவிங். Yeah, this is what I understood where I see most of the people around me. நீங்கள் லட்சத்தில் தான் போடணும், 1000 தான் போடணுன்னு அவசியம் இல்லை. 110 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் ஆல் அபவுட் யூ அண்ட் ஹவு மச் யூ earning. Lot of people do this SIP concept. SIP stands for, I don't know what it is, but even I also invested just 2-3 months before, but right now I quit that. SIP is long term run where you can like 15 years, 16 years. My friend, another one trader is there, Chotu, Mr. Chotu. He is also an investor, but he used to say like if you if you get a baby, like for example, if you are
if you get your baby you're born, take a do SIP on his name when he become 18 years. If you are investing in on him in from 18 years, you'll get a lot of profit like this. So if you invest at the age of 20, you must keep that maximum age of 40. So ஒரு 20 வருஷம் இருந்தால், like where you can get a big capital more than you expect. That was the thing in SIP, but right now I'm not doing SIP, but yeah, I am investing kind of things where for my safety. ஏன்னா நான் எப்படிப்பட்ட ஆள்னா, ஐ எம் அ பிக்கஸ்ட் ஃபுட். தெருவில் இப்போ 10 கடை இருக்குதுன்னா அதில் 5 கடையிலாச்சும் இறங்கி சாப்பிட்ருவேன். பட் ஆனால் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு கடைக்கு போனால் கூட அந்த 5 கடையில் சாப்பிட்றது அந்த ஒரு கடையில் செலவு பண்ணி வந்துடுவேன். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால தான். ஸோ இஃப் யூ guys, I won't advise you to do these kind of things. If you guys really wanted to do like big dreams, then we can do it. ஈவன் நம்மளுடைய பெட்ரோல்கள் எடுத்து பாருங்களேன், தங்கத்தில் இல்லைனா நிலத்தில் பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க. If you guys are aware about this.